Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மற்ற கட்சிகள் ஏதோ கஞ்சி தொட்டியும் பிரியாணியும் போடும்போது தலைவர் கேப்டன் அவர்கள் நெசவாளர்களின் உற்ற தோழரா நண்பராக இருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் அந்த கதர் ஆடைகளை வாங்கி தமிழ்நாடு முழுக்க ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அந்த கதர் ஆடைகளை கொடுத்தார். எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு நாட்டுக்கு ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கண்கள் முக்கியமோ அது போல ஒரு நாட்டுக்கு விவசாயமும் நெசவும் தான் 2 கண்கள். அந்த நெசவை முக்கியமாக கொண்ட இந்த கதர் தினத்தில் அனைவருக்குமே கதர் தின வாழ்த்துக்களை நான் சொல்றேன். தமிழ்நாடு மக்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு பட்ஜெட் குறித்து நம்ம பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அதுல டெண்டர் சீக்கிரம் கால் ஃபார் பண்ணுங்க, மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீங்க ஆர்டர் கொடுங்க, சீக்கிரமாக எங்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாதான் தொகுதியில் இருக்கும் நம்மளுடைய வேலைகளை நாங்கள் தொடங்க முடியும் என்பதை நான் கேட்டுக்கொண்டேன். அதே போல இன்னைக்கு மழை வந்து அங்கங்கே நெல் மூட்டைகள் திறந்த வெளியில கிடக்கு, எல்லாம் முளைத்து இன்னைக்கு பயிராகின்ற நிலைக்கு மாறிடுச்சு. அதுக்கெல்லாம் உடனடியாக பாதுகாப்பு கிடங்குகள் உருவாக்குங்கள், அந்த நெல்மணிகளை பாதுகாக்க வேண்டும். நான் சார்ந்த துறை, நான் சார்ந்த தொகுதியில இன்றைக்கு 100கணக்கான கிராமங்கள் வந்து நெல் பயிரை வந்து ஆதாரமாக கொண்டு வாழ்கின்ற விவசாயிகள் இருக்கின்ற கிராமங்கள். நான் டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால எனக்கு 100கணக்கான கிராமங்கள் இருந்தால் ஒரு 5 கிராமத்தை மட்டும் நான் வந்து எடுத்து காட்டினேன். அதுல வந்து சாத்துக்குடல், கார்குடல், கருவேலங்குறிச்சி, வயலூர், சின்னப்பரூர் என்ற சில கிராமங்கள் பேரை சொல்லி எல்லாமே திறந்த வெளி நெல் மூட்டைகள் வந்து நினைந்து இன்றைக்கு எல்லாம் வீணாகின்ற ஒரு நிலைமை இருக்கு. அதற்கு உடனடியாக தீர்வு செய்யணும். மழை வரும் பொழுதே நாம எப்ப பாரு மேகதாது அணை அடுத்த ஸ்டேட்டையே நம்பி இருக்கோம். நான் முதல் டே எப்படி சொன்னனோ அதே தான் இன்னைக்கும் சொன்னேன். நமக்கு கிடைக்கும் மழை வரம், அந்த வரத்தை நாம் வந்து பாதுகாக்கணும். தூர்வாருங்க, கிடைக்கின்ற மழையை சேமிக்கணும், தடுப்பணைகளை கட்டுவோம். நாம ஒவ்வொருவரும் ஒன்று கூடினால் தமிழ்நாட்டை நீர்மிகை மாநிலமாக மாற்ற முடியும். அதனால நிச்சயம் அதுக்கான வேலையை இந்த ஆட்சி தொடரணும் என்று சொன்னேன். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மேகதாதுவில் அணை கட்டுவதை பத்தி நிறைய பேசினாங்க. அதே மாதிரி காவேரி விவகாரத்தை பத்தி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், அது உரிமை கொடுத்துதான் ஆகணும். அவங்க கிட்ட மறுபடி பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. மேகதாதுல டேம் கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது. காவேரியில இருந்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு இத்தனை டிஎம்சி கொடுக்கணும்னா கொடுத்துதான் ஆகணும். யாரும் அதை பத்தி 150 வருஷமா பேசுறோம், இன்னும் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால முதல்வர் அவர்களே ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுங்க. பி ஸ்ட்ராங் டு டேக் குட் டிசிஷன், ஸ்ட்ராங் டிசிஷன் நான் பேசியிருக்கேன் சட்டசபையில. எல்லாரும் தமிழ்நாட்டுக்காக, தமிழக விவசாயிகளுக்காக ஒன்னு கூடுவோம். எப்படி கேப்டன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அனைத்து கட்சிகளையும் அழைத்து சென்று தமிழ்நாட்டின் பிரச்சனைக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சந்தித்தாரோ, அதுபோல இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறமோ இல்லையோ தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். எதுக்கு எதிர்கட்சி எல்லாம் ஒன்னு சேர்ந்து சொல்றாங்க, எதுக்கு அவங்க கேக்குறாங்க எல்லா கட்சியும் ஒன்னு கூட்டி நீங்க கூட்டம் போடுங்கன்னு. ஆனா ஆளுங்கட்சி சொல்றாங்க தீர்மானமே நிறைவேற்றியாச்சு, எதுக்குமா அனைத்து கட்சி கூட்டம்னு அவங்க சொல்றாங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம், யாருக்கு இது உரியவர் பாரத பிரதமர் அவர்களை போய் நம்ம சந்திப்போம் நான் கேட்கிறேன். மேகதாது டேம் கட்டக்கூடாது, காவேரியில எங்களுக்கான உரிமை தரணும்னு சொல்லி தமிழ்நாட்டு அனைத்து தலைவர்களையும் ஒன்று கூட்டி நமது முதல்வர் விஜய் அவர்கள் சென்று பாரத பிரதமரை எப்படி கேப்டன் போய் மக்களுக்காக சந்திச்சாரோ அது மாதிரி சந்திக்கணும் என்ற கோரிக்கை இன்னைக்கு நான் அவையில் வைத்திருக்கிறேன். மக்கள் பிரச்சனைக்காக போலாம், தப்பு ஒன்றும் கிடையாது என்பதை நான் சொல்லியிருக்கேன். அதே போல இன்னைக்கு 717 மதுபான கடைகள் மூடிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுல சிலவற்றை நாங்கள் உதாரணமாக சொல்லியிருக்கிறோம். அவற்றை உடனடியாக மூடணும். நாங்கள் வாழும், அதாவது கேப்டன் இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் வாழ்ந்த அந்த இடம் சாலி கிராமம், அங்கேயே இன்னும் பல கடைகள் மூடப்படாம இருக்கு. அதனால விருகம்பாக்கம் எம்எல்ஏ கவனத்துக்கும் அதை நான் கொண்டு சென்றேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதை பத்தி நான் முக்கியமா பேசணும். இங்க வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அப்படி பார்த்தா நம்மளுடைய இந்தியாவிலேயே மூத்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு. அப்படி ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான தலைவர்கள் நினைவு நாள் வரும்போது அவை கூடுகின்ற நேரத்திலே அந்த தலைவர்களை நினைவு கூர்ந்து நாம் வந்து அவர்களையும் அந்த சட்டசபையிலே மரியாதை செலுத்துவதை நினைவு கூற வேண்டும்
என்ற கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு கலைஞர் ஐயா அவருடைய நினைவு நாள், அதை செய்திருக்கணும் அப்படின்னு சொன்ன அப்ப அவைத் தலைவர் சொன்னாரு, பரிசீலனையில் இருக்கிறது, உறுதியாக இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களுடைய நினைவு நாளை சட்டசபையில் நிச்சயம் நாம நினைவு கூறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய நன்றிகளை அவருக்கு தெரிவிச்சிருக்கேன். அதே மாதிரி போனவுடனே கையெழுத்து ஒரு நோட் புக்ல தான் நாங்க எல்லாம் போடுறோம், ஸ்கூல் மாதிரி. அதை பயோமெட்ரிக் பண்ணி இன்னைக்கு நியூ டெக்னாலஜியா அதை பண்ணணும் அது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். எப்படி பார்லிமெண்ட்ல போடுறாங்களோ அது மாதிரி. அதே மாதிரி தண்ணி நான் கேட்டேன் அன்னைக்கு, தண்ணி பாட்டில் எல்லாருக்கும் கொடுங்கன்னு. அண்ணன் ஓபிஎஸ் அது வேணான்னாரு. அது அண்ணன் வச்சு நான் பேசினேன். அப்புறம் அதுக்கு சொல்லிட்டு நான் தடை சொல்லல, நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அது கொஞ்ச நேரம் காமெடியா இருந்தது. ஏன் அதை நான் சொன்னேன்னா, அது ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு தீர்வு. அவை காவலர்கள் எல்லாம் அப்படி தவழ்ந்து ஒரு டேபிளா டம்ளர்ல தண்ணி குடிக்கும் போது நம்மளுக்கே அது கஷ்டமா இருக்கு. ஒரு ரூம்ல ஒரு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு பாட்டில் வச்சா வேலை முடிஞ்சது. அதனால அதை கேட்டிருக்கேன், நிச்சயம் பரிசீலனை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரி கேமராமேன்ஸ் ஒரு 5 பேர் அப்படியே பாவம் நின்ன இடத்துல அப்படியே நிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் அப்படி போறாங்க வர்றாங்க, ரிலாக்ஸ் பண்றாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. ஆனா அந்த 5 கேமராமேன் மட்டும் நின்ன இடத்துல நிக்கிறாங்க. அவர்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மாற்றி நீங்க அடுத்த 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் பரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு போயிருக்கிறது. சோ மண்டே மீண்டும் அவை கூடும், அப்பொழுது மீண்டும் இது பற்றிய நாங்கள் பேசுவோம் என்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே இல்ல இன்னைக்கு மெயினா இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினது உங்களுக்கு சொல்றேன். அங்க எல்லா எதிர்கட்சியும் ஒண்ணு கூடி அவங்க ஆலோசனை பண்ணும்போது அவங்க ஒற்றுமையை காமிக்கிறாங்க. பட் தமிழ்நாடுல அது இல்லன்னு சொல்றாங்க. இல்ல ஆமா 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 இல்ல நம்ம இது 150 வருஷ பிரச்சனை, இன்னைக்கு நாளைக்கு பேசுற பிரச்சனை இல்ல. நீங்க சட்ட ரீதியாகவும் ஸ்ட்ராங்கா ஸ்டெப் எடுங்க. மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்பதிலும் ஸ்ட்ராங்கா நில்லுங்க. அதே போல இன்றைக்கு ஏன் நம்ம நடுவன் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அணுகணும்னு நான் சொல்றேன்னா, இதற்கு தீர்வு அங்கதான் இருக்கு. தமிழ்நாடுல இதுக்கு தீர்வு வராது. ஏன்னா இது 2 ஸ்டேட்டோட பிரச்சனை. அப்போ இங்க எல்லாரும் ஒண்ணு கூடி நம்ம போய் பாரத பிரதமரை பார்த்து ஒரு அழுத்தம் கொடுக்கறப்போ ஒரு நிச்சயம் அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்ன்றத என் கருத்தை நான் சொன்னேன். நிச்சயமாக நான் தான் டே 1ல இருந்து சொல்றேனே, அவரும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம், நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். நீங்க வாங்கன்னு அழைக்கிறார், போங்க. என்ன தப்பு? விட்டு கொடுத்தார் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. யாருக்காக போறோம்? மக்களுக்காக போறீங்க, விவசாயிகளுக்காக போறீங்க. போய் பேசுங்க. என்ன ஆயிடுச்சு? அப்போ முதல்வர் பேசுறப்ப சொன்னாரு, அங்க போகும் பொழுது நான் போகணும்னு முடிவு பண்ணோம், போகும்போது அவமரியாதை பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு. அப்பதான் நான் சொன்னேன், அப்படி இங்கதான் நம்ம எதிர்கட்சிகள், எதிரி கட்சி யாரும் இல்ல. அப்படி நீங்க தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டா நீங்க கர்நாடகா போகும்போது உங்களை யாராவது அவமரியாதை செய்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்க பின்னாடி நிற்கும். எங்க முதல்வரை நீங்க எப்படி அவமானப்படுத்த முடியும் என்று அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்க பின்னாடி நிற்கும். சோ நீங்க போங்க, டேக் ஸ்ட்ராங் டிசிஷன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். பாப்போம் என்ன நடக்குது. திட்டங்களை பத்தி பேசுறேன். எல்லாமே திட்டம் சொல்லும்போது இது கவர்மெண்ட்டுக்கான திட்டம், இது பழைய திட்டம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த விஷயம் சொல்லும்போது நீங்க இதுவே மேகதிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியா உங்க கட்சியின் சார்பாக முதல்வர்கிட்ட சொல்லி தனியா முன்னெடுத்து கொண்டு போனாங்க. இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் ரெப்ரசன்ட் யாரு? சிஎம். இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் கூட்டு போறாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பாப்போம் தான் நான் சொல்றேன். ஏன்னா முதல்ல அவங்க கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு அவர் செஞ்சா எல்லா கட்சியும் அவரோட செல்வதற்கு தேமுதிக தயார். அவரை முன்னெடுக்கிறாரா, அழைத்துக்கிட்டு போறாரா, பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாரையும் அழைச்சிட்டு போறா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு பிறகு என்னோட டிசிஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி எத்தனை சிஎம் நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போய் சந்திச்சிருக்காரு. இல்ல இதுக்கு முன்கூட்டி உதாரணங்களே இருக்கே.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்று இருக்கிறார், புரட்சி தலைவர் அம்மா சென்று இருக்கிறார். அப்படி செல்லும் பொழுது அவங்க வீட்டுல டிஃபன் குடுக்கறப்ப டிஃபன் சாப்பிட்டாரு. அவருக்கு விக்கல் வந்துருச்சு, தண்ணிக்கு குடிப்பான்னு அவங்க அம்மா கொடுத்தா, நான் தண்ணி குடிச்சா பார்த்தா என் மக்கள் தண்ணி குடிக்கணும்னு சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். உடனே தண்ணி திறந்து விட்டாங்க. எல்லாமே நம்ம பாலிடிக்ஸா எடுத்துக்கூடாது. சில எமோஷன்ஸும் இருக்கு, சிலவை மனித நேயத்தோடும் இருக்கு. அணுகிறதுல தப்பு இல்லை என்பதா என் கருத்து. அதனால என் கருத்து எல்லாரும் கேட்கணும்னு நான் சொல்லி, என் கருத்து தேமுதிகவின் கருத்து. இல்ல அது என்ன சட்டப்பூர்வமா எடுக்கணுமா எடுங்க, இல்ல நீங்க போய் நேரா சந்திச்சா பிரச்சனை தீருமா போய் பாருங்க. அங்க போன ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க அந்த முதல்வர் இங்க கூப்பிடுங்க. தமிழ்நாட்டுல யாரும் அவருக்கு நம்ம எதிர்ப்பு சொல்ல வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு தானே. அந்த சிஎம் இங்க வரட்டும், நம்ம 2 சிஎம் பேசி சால்வ் ஆச்சுன்னா நல்லது தானே. இன்னைக்கு வரைக்கும் நம்ம விவசாயிகளை பற்றி நம்ம யோசிங்க. இன்னைக்கு குறுவை சம்பா எதுவுமே இல்ல. கடைமடைக்கு தண்ணி எப்ப போகுதுன்னு தெரியாது, எப்ப பயிர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அங்க இன்னைக்கு அதை நம்பி வாழ்ற விவசாயிகள் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதையும் நினைவு கூறுங்கள். இந்த சட்டசபை நடக்கிறதும் அறிவிப்புகள் எல்லாம் அவங்க கொடுக்கிற வரி பணம். அவங்க நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தா தான் இங்க எல்லாமே நல்லா இருக்கும். சோ அவங்கள பத்தி யோசிப்போம். இல்ல இது வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலை. அழைப்பு வரும்பொழுது நாங்க சொல்றோம். திடீர்னு சொன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கலாம் இல்லையா. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலை. வரும்போது அதை பத்தி நான் மண்டே பதில் சொல்றேன். இல்ல நாளைக்கு சாட்டர்டே சண்டே எனக்கு தெரிஞ்சு லீவ் தாங்க. ஃப்ரைடே வரைக்கும் தான். தெரியல, இனிமே தான் நான் பேசணும். ஏன்னா நான் காலையிலேயே வந்துட்டேன். இப்ப ஏதாவது ஃபர்தர் டிசிஷனா என்னன்னு எனக்கு தெரியாது. அதான் தெரியல. நான் போய் பேசிட்டு இதுக்கான பதில் உங்களுக்கு மண்டே நான் சொல்றேன். ஓகே சார். இல்லையா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பேசுவேன். இன்னும் நான் மார்னிங்கே இங்க வந்துட்டேன். சுதீஷ் பார்லிமெண்ட் போனாரா, அங்க என்ன பேசினாங்க, நாளைக்கு மீட்டிங் இருக்கா இல்லையா, எதுவுமே தெரியாம நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. எதுங்க இங்க நம்ம சிஎம் அழைச்சிருக்காரு. எல்லா எம்பிஸ் அனைத்து கட்சி எம்பிஸ் கூப்பிட்டு இருக்காரு மீட்டிங்க்கு. புரியுதுங்களா? அதுதான் இன்னைக்கு சுதீஷ் டெல்லியில தான் இருக்காரு, இன்னும் இங்க வரவில்லை. நான் என்ன சொல்றேன், திடீர்னு அழைக்கும் போது அவங்க நான் சொல்றேன் 15 நாளா அவங்க எல்லாருமே டெல்லியில தான் இருக்கிறார்கள். எல்லாரும் டெல்லியில தான் இருக்காங்க. இந்த சாட்டர்டே சண்டே அவங்க பர்சனலுக்காக அவங்க டிசிஷன் எடுத்திருக்கலாம், தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேன் வெயிட் அண்ட் see. ஓகே, தேங்க்யூ. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.